சென்னையில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டாவிற்கு தடை விதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். காவல்துறை அளித்த விளக்கம் என்ன, சொல்லுங்க சரவணன். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்துல இன்று காலை முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பினுடைய அந்த நூற்றாண்டு நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியில சென்னை காவல்துறையினுடைய பாதுகாப்பு பிரிவு எஸ்சிபி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பிரிவினர் தான் வழக்கமாக முதலமைச்சர் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த சில மாணவிகள் கருப்பு நிறத்துல அவர்கள் துப்பட்டா அணிந்திருந்ததால் அந்த கருப்பு நிற துப்பட்டாவை அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டுதான் அந்த மாணவிகளை அனுமதித்தனர். இந்த வீடியோ எல்லாம் வெளியாகி சர்ச்சையாகி இருந்தது. எதிர்க்கட்சியை சேர்ந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல அரசியல் கட்சியினர் விமர்சனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இந்த சம்பவம் குறித்து சென்னை காவல்துறை ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சென்னை காவல்துறையினுடைய இந்த பாதுகாப்பு பிரிவினர் இந்த கருப்பு துப்பட்டாவை வாங்கி வைத்த நிகழ்வு என்பது அந்த பணியில் இருந்த அந்த காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நிகழ்ந்தது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி இது போன்று நிகழாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு பிரிவு போலீசாருக்கு உரிய அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டி இந்த சம்பவம் குறித்த ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணன், தகவல்களுக்கு நன்றி.